இன்றைக்கி என் பொண்ணோட ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் தான், அதாவது பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த மாதிரி தான். இங்கே வந்து யூஎஸ் பொறுத்த அளவில் வந்து நம்ம வந்து இப்படி மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னா பிஃபோர் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடணும். அவங்க என்றைக்கு வந்து ஓப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னா ஒரு டீச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 minutes தான் டைம். அதுக்கு மேலே நம்ம வந்து பேச முடியாது. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பிரிண்ட் அவுட் வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்கள் பொண்ணோட மார்க்கிங் பீரியட் 1, அதாவது 3 months குவார்ட்டர் மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஹாஃபலி, ஆனுவல் அந்த மாதிரிலாம் எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. என்ன சொல்கிறது, டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, குவிஸ்ஸு, கிளாஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கிரேடிங் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏபிசி அந்த மாதிரி தான் கிரேட் வைஸ் தான் இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக வந்து அனலைஸ் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சார்ட்டில் வந்து இப்போ ஏவா உங்கள் பொண்ணு A+ என்ன அப்படின்ற மாதிரி, என்னோடய பொண்ணு எல்லாத்துலேயும் வந்து A+ தான் வச்சுருந்தா. ஸோ எல்லா டீச்சரையுமே நாங்கள் மீட் பண்ணோம். இங்கிலீஷ், யூஎஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேத்தில் வந்து அல்ஜிப்ரா 1 படிச்சிட்ருக்கா. அப்புறம் பயாலஜி. இது போக வந்து என்ன சொல்கிறது, நார்மல் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்புறம் வந்து ஒரு எலெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டான்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட 4 டீச்சர்ஸ் மட்டும் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணி எல்லா டீச்சரையும் மீட் பண்ணிவிட்டு அவளோட ப்ராக்ரஸ் எல்லாமே பார்த்தோம். பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, இதே மாதிரி கீப் அப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்கூல் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக லாக்கர் தான். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம். ஸோ எதுவும் வந்து டெய்லி கேரி பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கீ வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஒவ்வொரு கிளாஸும் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த கிளாஸ் எதுவுமே வந்து இங்கே வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட பீரியடுக்கு அந்த கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த பீரியடுக்கு 5 minutes கேப் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பீரியடோ அந்த கிளாஸுக்கு வந்து இவங்க தான் ஷிஃப்ட் ஆகி போகணும். டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து வரமாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க திங்ஸை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த கிளாஸுக்கு அவங்களோட எந்த ரூமோ அந்த ரூமுக்கு போயிட்டு அந்த பீரியடை அட்டன் பண்ணிவிட்டு வரணும். இப்போ பயாலஜி அப்படின்னா அந்த லேபுக்குள்ளே தான் அந்த டீச்சர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் இவங்க போய் அட்டன் பண்ணணும். அங்கே எல்லா திங்ஸுமே அவங்களோடது அவைலபிள் இருக்கும். ஸோ அது எல்லாமே இவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே வந்து சிஸ்டம் இருக்குது. இந்தியாவில் மாதிரி வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸுக்கு வர மாட்டாங்க, நம்ம தான் தேடி போகணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக போடுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.